ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்பி காயின் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் ரூபாய் 5 நாணயத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 1916 to 2018 யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூர் சென்சினரி செலிப்ரேஷன். ஆயிரத்தி 1916 முதல் 2016 வரை மைசூர் பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் வகையில் வெளியிடப்பட்ட ரூபாய் 5 நினைவு நாணயம். இதன் முன்பக்கத்தில் அசோக தூணும் பின்பக்கத்தில் மைசூர் மகாராசா 4ஆம் கிருஷ்ணராச உடையார் மற்றும் கிராஃப்ட் ஹால் கட்டிடத்தின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த நாணயத்துடைய எடை 6 கிராம். உலோகம், நிக்கல், பித்தளை உலோகத்தால் செய்யப்பட்ட நாணயம். 23 மில்லிமீட்டர் அளவு. ஷேப் சர்க்குலர் ரவுண்ட் ஷேப். இது போன்ற நாணயங்கள் தற்சமயம் புழக்கத்தில் உள்ள நாணயம்தான் என்றாலும் இதனுடைய மதிப்பு சற்று அதிகமாக உள்ளது. இந்த நாணயம் ஸ்டார் குறியீடு உள்ள ஹைதராபாத் மின்ட் நாணயம். மைசூர் மகாராசருடைய நினைவு நாணயம். 4ஆம் கிருஷ்ணராச உடையார் உடைய ஒரு நினைவு நாணயம். இந்த நாணயம் சாதாரண நிலையில் இருந்தால் 10 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை விலை போகும். நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் நாணயம் புத்தம் புதிதாக பளபளப்பாக எந்தவித தேய்மானமும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த நாணயம் 50 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை விலை போகும். 100 பாக்கெட்டுகள் கொண்ட நாணயம், அதாவது காயின் 100 நாணயம் இருக்க வேண்டும். சீல்டு பாக்கெட் நாணயமாக இருந்தால் 100 நாணயங்கள் கொண்ட பாக்கெட் நாணயமாக இருந்தால் 1500 ரூபாய் முதல் 4000 வரை விற்கப்படுகின்றது. அதாவது யூஎன்சி கண்டிஷனில் ஒரு பாக்கெட்டில் 100 நாணயம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த நாணயம் 1500 ரூபாய் முதல் 4000 ரூபாய் வரை விற்கப்படுகின்றது. வருங்காலங்களில் பழைய நாணயங்களுக்கு நல்ல மதிப்பு உண்டு. இந்த நாணயம் ஸ்டார் குறியீடு உள்ள நாணயம் என்பதால் சற்று விலை அதிகமாக உள்ளது. இது போன்ற நாணயங்களை விற்பனை செய்ய நல்ல விற்பனை தளங்களும் உள்ளன. coinbazar.com, ebay.com போன்ற வெப்சைட் தளங்களில் இது போன்ற நாணயங்களை விற்பனை செய்யலாம். இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், லைக் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும், உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணவும். நன்றி, வணக்கம்.